உருவே வருக. இப்ப வருக வருகனா ஐயா எங்கேயோ இருந்துட்டு அவங்கள வாங்க வாங்கன்னு அழைக்கிறது இல்லை. பெருமாள் இங்க நம்மளோட எல்லா சங்கத்திலையும் எங்கெல்லாம் சன்மார்க்க சங்கம் கூடுதோ அங்கெல்லாம் பெருமாள் துணையா இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அவங்க வந்து அங்க இருக்கும்போது அவங்களுடைய புகழை சொல்லி வாங்க வாங்க இங்க வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க, வருக வருகன்னு அந்த அடியார் சொல்ற. அதுல முதல் வரி உலகம் தழைக்க வந்து உதித்த உருவே வருக. வந்து உதித்த உருவே, உலகம் தழைக்க. இப்ப நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்கலாம் இதுக்கு என்ன பாட்டு நான் உண்மையா அருட்பாலன்னு சொல்வேங்கிறது தெரிஞ்சிருக்கும். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட இடத்தே வரத்தை பெற்று மகிழ்தற்கென்றே என்னை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனேன்னு பெருமான் பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடலை வச்சுதான் உலகம் தழைக்க. உலகம் யாரு? நம்மெல்லாம் தான். ஜீவர்கள் நம்ம எல்லாரும் செழித்து உலகம் தழைக்க செழித்து வரணும்னு பெருமான் வந்தது. அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருக்கீங்க, உங்களெல்லாம் திருத்தி நம்மளெல்லாம் திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிக்க வந்தவர் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனேன்னு பெருமான் பாடல். இன்னொரு பாடலும் உண்டு. இந்த பேருற்ற உலகில் ஒரு சமயம் அதை நெறியலாம் பேய்பிடி குற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டன உணர்ந்திடாது உலர்வோம். உலகில் போருற்று இறந்து வீண் போகின்றார்கள். அப்படி வீண் போகாதபடி புனிதமும் சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி, இதுக்குதான் பெருமான் வருவி கொடுக்கிறது. எல்லாம் ஜாதி சமயம் மதம்னு அடிச்சுட்டு சாகுறாங்க, சண்டை போட்டுட்டு சாகுறாங்க. இப்போ வந்து பகிரங்கமா கொலை பண்ணிக்கிறது இல்லை. ஆனாலும் சில அமைப்புகள் வச்சுட்டு அவங்களுடைய அந்த தீவிர மதம் ஜாதி சமயம் மதங்கிற தீவிரத்துல எவ்வளவோ தீவிரம் வச்சுட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து சமணர்களை வந்து கழுவுல ஏற்றினாங்க, அந்த மாதிரிலாம் இப்போ இல்லைனாலும் வேற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. சன்மார்க்கம் பரவிக்கிட்டு இருக்க பெருமானுடைய சன்மார்க்கம். பெருமான் அந்த சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி நம்ம எல்லாம் மெய்ப்பொருளை உணர்த்தி ஏறுற்ற சுகநிலை அடைய புரிவதற்காக பெருமான் வந்தாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக. பெருமான சொல்றாங்க, சன்மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த தலைவா வருக. பதிநிலையை பாரில் உரைக்க அவதரித்த பண்பே வருக. பதிநிலை இறைவனுடைய நிலை. பதினா இறைவன் இல்லையா? இறைவன் பற்றிய விளக்கத்தை பெருமான தவிர வேற யார் அவ்வளவு தெளிவா சொல்றாங்க? ஆதியில் அதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் மண்ணை போட்டு பூட்டி அவன் மண்ணை போட்டு புதைச்சிட்டான், அவன் பூட்டிய பூட்டை திறக்க ஒருவரும் இல்லை. பெருமானே இப்படி எல்லாம் சொன்னவங்க பெருமான் எல்லா பூட்டையும் உடைச்சி மண்ணை தோண்டி கிளறி எடுத்து நம்ம கிட்ட அப்படியே அல்வா துண்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுதான் தெய்வம், இதுதான் இறைவன், இதுதான். இதை அடைய நீங்க போக வேண்டிய வழி இதுதான். ஜீவகாருண்யம், பக்தி, ஒழுக்கம், தவம், இதெல்லாம் நீங்க போகணும்னு பெருமான் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுதான் பெருமான் இந்த மாதிரி இறை நிலையை எல்லாத்தையும் நமக்கு பதிநிலையை பாரில் உரைக்க, இறைவனுடைய நிலை என்னன்னு உரைக்கிறதுக்காக பெருமான் வந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த முதல்ல உள்ள. அங்கிருந்து எடுத்து நான் இந்த வரிகளை கம்பைன் பண்ணி சொல்றேன். அடுத்த வரி, போதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. பெருமான் பிறவி ஞானி, எங்கேயும் போய் பள்ளிக்கூடம் போய் படிக்கல, எல்லாம் நமக்கு வரலாறெல்லாம் தெரியும். அது அவர் சொல்றாரு, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. தொழுவூரார் என்ன பண்ணாரோ பிரம்மஞான சங்கத்துக்கு பேட்டி கொடுக்குறார். பின்னாடி 1882 84 பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி பேட்டி கொடுக்கும்போது அவர் பெருமானை பத்தி அவர் சொல்லும் போது, பெருமான் வந்து தொல்காப்பியம், பாணினியம் போன்ற பாக்களை ஓதாமலேயே மனப்பாடமாக சொல்லும் ஆற்றல் பெற்றிருந்தார்னு சொல்றாங்க. அப்ப பெருமான் பிறவி ஞானி, பள்ளிக்கூடம் போய் குருக்கிட்ட போய் படிக்கலனாலும் பெருமான் பிறவி ஞானி. அதைத்தான் இவர் சொல்றாரு, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. பெருமான் அகவல்ல இதுக்கு வரி சொல்றாங்க, ஓதாதுணர்ந்திட ஒளியளித்தனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இன்னொரு பாடல், நாதா பொன்னம்பலத்தே அறிவானந்த நாடகம் செய்பாதா துரும்பினும் பற்றாத என்னை. பெருமான் எப்பவுமே தன்னை தாழ்த்தி தாழ்த்தி சொல்லிக்கிறது தானே வழக்கம். துரும்பினும் பற்றாத என்னை பணிகொண்டு எல்லாம் ஓதாதுணர உணர்த்தி உள்ளே நின்று உளவு சொன்ன நீதா. பெருமானை தாம்
பாடலையே சொல்றாங்க, நான் ஓதாத அனைத்தையும் உணர்த்தி உள்ளே நின்று இறைவனே உளவு சொன்னாராம். பெருமானுக்கு இறைவனே தானே குருவா இருந்து கற்றுக் கொடுத்ததா சொல்றாங்க. பெருமான் எந்த பள்ளிக்கூடமும் போல அண்ணன் சபாபதி அமிச்ச வாத்தியார் குரு கிட்ட போயும் பெருமான் படிக்கல. நான் பெருமானே சொல்றாங்க, இறைவனே உள்ளே இருந்து உளவு சொன்னாராவோ, எல்லாம் ஓதாதுணர உணர்த்தி உள்ளே நின்று உளவு சொன்ன நீதா அப்படின்னு இறைவனை சொல்றாங்க. இப்ப இது முடிஞ்சு பெருமான் வருவிக்க விட்டுற காரணம் படிக்காமலே அனைத்தையும் கற்றது. அடுத்தது இன்பதமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, இடர் செய்யுமோர் மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் மருந்தே வருக. இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்க? இந்த 2 வரியும் வருக வருகன்னு அவர் சொல்றதெல்லாம் வந்து அந்த அடியாருடைய வருகை பதியிலேருந்து சொல்ற, வருகை பதிகத்திலேருந்து சொல்ற வடிகள். இப்போ இதுல வந்து மரணம் அப்படிங்கிறது ஒன்று ஜெயிக்கலாம், மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒன்று இருக்கு, நாமும் அடையலான்னு பெருமானை தவிர வேற யாராவது வெளிப்படையா நமக்கு இப்படி சொல்லி கொடுத்து தெளிவுபடுத்தி இருக்காங்களா? அதுதான் சொல்றாரு, இன்பகமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, இடர் செய்யும் ஒரு மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் மருந்தே வருகன்னு சொல்றாங்க. பெருமான் என்ன பண்றாங்க, திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன்னாடி ஒரு உள்ள இருக்க விளக்கெடுத்து வெளியில வச்சுட்டு அவங்க அந்த சித்தி வளாக வழிபாட்டு விதின்னு சொல்றாங்க. இத உரைநடையில இருக்கு. ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்கள் காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்று தொடக்கமுடைய 28 பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி ஞானசரியை, இன்னொரு பேரு மரணமில்லா பெருவாழ்வு, அந்த பாடலோட தலைப்பு. அதுல இருக்கின்றபடி தீப முன்னிலையில் தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் அப்படின்னு அந்த ஞானசரியை பாடலை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் என்ன சொல்லுது? 28 பாடலும் மரணமில்லா பெருவாழ்வு நீங்களும் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையும் உத்தரவாதமும் தரக்கூடிய பாடங்கள். என்னோட வாங்க, நான் சொல்றதெல்லாம் இறைவன் சொல்ற வார்த்தை, என்ன நம்புங்க, இப்ப வாங்க, வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, திரைந்து உளுத்து போனவங்க கூட இளமை அடைஞ்சிடலாம், உடனே என் கூட வாங்க, விரைந்து அடைமின் என்னோட வாங்கன்னு மரணமில்லா பெருவாழ்வை பற்றி முக்கியத்துவம் தந்து அதை சொல்லி இருக்கபடி செய்யுங்கன்னு பெருமானை சிபாரிசு செய்த பாடல் மரணத்தை வெல்லலான்னு. அதுதான் இந்த அடியா சொல்றாரு, இன்பதமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, மற்றறிவோம் என சிறிது தாழ்த்திருப்பீர், ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்துடுமே, அந்தோ சற்றுமதை முன்னாலே தடுக்க முடியாதே, சமரச சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எட்டி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். வேற எங்க நீ போனாலும் அடைய முடியாது. அப்படி ஒன்று இருக்குன்னே உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. பிறந்தா செத்துதான் போகணுங்கிறதான் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிறந்தால் பிறவாமல் பேரின்ப சித்தி பெருவாழ்வாம், மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும்னு சொல்ற ஒரே ஒருத்தர் நம் வள்ளல் பெருமான் தான். அதை சொல்றதுக்காக வந்தீங்களே, வாங்க வாங்கன்னு அழைக்கிறார். அன்பாக சங்கத்தவர்கள் தவிர வேற யாராலையும் அதை தடுக்க நிறுத்த முடியாதுன்னு பெருமான் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி நம்மளை எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அடைய வாங்கன்னு அழைக்கிறத அவர் அந்த வரியில அந்த வருகை பதிகத்துல சொல்றாங்க. அடுத்து கருணை நிறைந்து வழியும் அருட்கடலே வருக, 3வது பாடல்ல முதல் வரி. கருணை நிறைந்து வழியும் அருட்கடலாம் வள்ளல் பெருமான். அவ்வளவு பொருத்தமான வரியில பெருமானை தவிர கருணையும் இரக்கமும் தயவும் பரிவும் கொண்டு இருக்கிறவங்க வேற எந்த தலைவராவது யாராவது இப்படி இருந்து தானும் அடைந்து நாமளும் அடையலான்னு வழிகாட்டி ஒண்ணும் இல்லைங்க, சம்சாரத்தை இருந்துகிட்டே எப்படி சன்மார்க்கம் பழகலான்னு சொல்லி கொடுத்த ஒரே துறவி வள்ளல் பெருமான் தான். சம்சார வாழ்க்கையில தாம்பத்தியம் முதற்கொண்டு கட்டளை போட்டுக்கோ, காலையில எழுந்தோடனே இதை பண்ணு அதை பண்ணு, வேற யாரும் சொல்லி தரல. தாம்பத்தில இருந்துட்டு சம்சார வாழ்க்கையில இருந்துகிட்டு நீ மரணத்தை ஜெயிக்கலாம், உணவு கட்டுப்பாடு என்னென்ன உண்டோ எல்லாம், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி தூங்கணும், எப்படி மலஜலம் கழிக்கணும், யார் சொல்லி தருவா? இதை விட மக்கள் மேல் கொண்ட கருணைக்கு வேற ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்னு பெருமானுக்கு அன்னைக்கே தெரியும். நீங்கெல்லாம் இப்படிதான் இருப்பீங்க குடும்பத்துல, இந்த சம்சார சாகரத்தை அப்படியே அதுல இருந்துகிட்டே நீ என்ன பண்ணு, எல்லாம் பெருமான் அழகா சொல்லி தராங்க. இப்போ கருணை நிறைந்து வழியும் அருட்கடல் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக.
எம்போல்வார் கலகம் தவிர்த்து. யாராவது நமக்கு மனசுல கலக்கம் இல்லை, நான் ரொம்ப தெளிவா தைரியமா இருக்கேன்னு இருப்போமா? கிடையவே கிடையாது. எம்போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கருதுகிற்போர் இருணையுறவே இருள் நையுறவே இருணையுறவே எரிவிளக்காம் இறையே வருக. பெருமானுடைய கருணை, அவர் நம்மளெல்லாம் காப்பாற்ற வந்திருக்காருங்கிறதுக்கு வாங்க வாங்கன்ற பெருமானுடைய கருணைக்கு, கருணை நிறைந்து வழியும் அருள் கடல் இல்லையா? நான் கருணையானவன் கருணையானவன் பெருமான் கம்பட்ட அடிச்சுக்கல, ஆனா நமக்காக இறைவன் கிட்ட வேண்டார். மண் உலகடிலே உயிர்கள் தாம் வருத்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண் உற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன் என்னுறும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை என்றாய். பெருமானுடைய கருணை என்னன்னு புரியுதா? மண் உலகத்துல உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது, மொத்தமா கூட கேட்க வேண்டாம், ஒரு சிறிது காதால கேட்டாலோ கண்ணால பார்த்தாலோ என்னால துளி கூட ஒரு துளி ஒரு கண நேரம் கூட சகிச்சுக்க முடியாது. அந்த உயிர்களுடைய இடையூற்றை அகற்றி அச்சம் நீக்கி அவங்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும் என்னுறும் எனக்கே நின் அருள் வளர்த்தால். இறைவன் கிட்ட அருள் கேட்கிறாரு. உன் அருள் வல்லவத்தால் எப்பெல்லாம் நான் கேள்விப்படுறேனோ, எப்பெல்லாம் நான் பார்க்கறேனோ, நினைத்த போது அவங்கள பார்த்தோடனே பெருமான் அவங்கள துயர் நீக்கணும், துயர் துடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? நினைத்த போதெல்லாம் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரம் தான் இறைவன் கிட்ட பெருமான் கேட்கிறாங்க. நம் பிணி பசி துயர்கான சகியாதவர் நம் வள்ளல் பெருமான். பிள்ளை பேர் விண்ணப்பத்துல உயிர்கள் ஜீவர்கள் படும் துறை வரும் கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட அப்படியே முறையிடுவாங்க. அந்த பாடல்கள் படிச்சா தெரியும். பிள்ளை பேர் விண்ணப்பத்துல 100 பாடல்கள் கிட்ட இருக்கு. அதுல குரூப்பா இருக்கும் பாடல்கள். அதுல உயிர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து பெருமான் எப்படி நடுங்கினார், எப்படி பதைத்தார், எப்படி உள்ளம் ஒடுங்கி போனார், எப்படி பயந்தார், அப்படி பாடல்கள் படிச்சீங்கன்னா அப்படி நமக்கு பெருமான் இவ்வளோ கருணையானவரா, ஐயா பெருமானே இவ்வளோ இரக்கமானவரா அப்படின்னு நமக்கு அது ஊன்றி உணர்ந்து படிச்சு பாருங்க. கண்ணில் தண்ணி வரும். என்ன சொல்றாரு பெருமான்? உள்ளம் வெதும்புது. அப்போ இது மாதிரி எல்லாம் இறைவன்ட்ட வேண்டினார் இல்லையா? வேண்டினோடனே பெருமானுடைய கருணை எல்லாம் கருணை வழிந்து அழியும் அருள் கடலே வருக. அந்த கடல் என்ன பண்ணிட்டு இறைவன் கிட்ட வேண்டியது இல்லையா? உன்னை இறைவன் உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க அப்படின்னு இறைவன் அருள் கொடுத்துட்டாராம். இந்த நீ அடைந்து விலக்குக. அப்பா அதுக்கு அழகா அந்த அடைந்துங்கிறதுக்கு நமக்கெல்லாம் நமக்கு கிடைச்சது அடைந்தோம் அப்படின்னு அர்த்தம் பார்ப்போம். அப்பா 3 விளக்கம் சொல்லுவாங்க. பெருமான் அதற்குரிய தகுதியை அடைந்தார் இல்லையா? உயிர்களுடைய துயர் அச்சம் கவலை பயம் எல்லாத்தையும் பிணியெல்லாம் நீக்கிற அந்த தகுதி வல்லவத்தை அடைந்தாரு. மக்களை போய் அடையணும், அவர்கள் துயரை தான் அடைந்து நீக்கணும்னு பெருமான். அப்பா பெருமான் ஒரு வார்த்தை எழுதினதுக்கு அப்பா 3 விளக்கம் சொல்றாங்க. தர்மசாலையில் எல்லாருக்கும் ஜுரம் வந்தப்ப பெருமான் என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட போய், ஏற்கனவே வல்லபம் ஆற்றல் அடைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட போய் உன் ஜுரத்தை எனக்கு கொடுத்துருன்னு கேட்டு வாங்கி அதெல்லாம் நீக்கினார் இல்லையா? எம்போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. இதுதான் அடுத்தவர். ஒற்றியிலே ஓட்டா அமுதம் உண்டு வைக்கும் உணர்வே வருக. ஒற்றியிலே திருவொற்றியூர்ல ஓட்டா அமுதம் உண்டு வைக்கும் உணர்வே வருக. என்ன அமுதம் சாப்பிட்டாங்க பெருமானு? ஒரு பாடல், அருட்பா பாடல். தெற்றியிலே நான் பசித்து படுத்திழைத்த தருணம் திரு அமுதோர் திரு கரத்தே திகழ் வல்லத்தெடுத்தே ஒற்றியில் போய் பசித்தனையோ. இறைவன் கேட்கிறானா? ஒற்றியில் போய் பசித்தனையோ என்றனை எழுப்பி உவந்து கொடுத்தருளிய என் உயிர் பிணி தந்தாயே. இறைவன் ஒற்றியூர்ல நீ ஒற்றியூருக்கு பசியோட இருக்கலாமா அப்படின்னு கேட்டு இறைவனே நிறைய படிக்கிறோம். குருக்கள் ரூபத்துல சாப்பாடு கொடுத்தார் இறைவனே. பெருமான் பசித்த போது அந்நியார் ரூபத்துல சாப்பாடு கொடுத்தார், எல்லாம் பார்க்கிறோம். வடிவுடைய அம்மனே திருவொற்றியூர் கோயில்ல உணவு கொடுத்தாங்க சொல்றாங்க. அததான் இந்த அடியார் சொல்றாரு. ஒற்றியிலே ஓட்டா அமுதம் உண்டு வைக்கும் உணர்வே வருக. அவர் சொல்றதுக்கு ப்ரூஃப் பெருமானுடைய இந்த பாடல்.
ஒற்றியிலே போய் பசித்தனையோ என்றனை அங்கு எழுப்பி உவந்து கொடுத்தருளிய என் உயிர் கிணிதாம் தாயே அப்படின்னு பெருமான் சொல்றாங்க. இப்போ அடுத்த வரைக்கு போகும். உரு பசியாம் வெப்பு தவிர்த்து சுகமளிக்கும் விகுவே வருக. உரு பசியாம் வெப்பு, வெப்புனா வெப்பம், பசியால வர வெப்பம். இதுக்கு நம்ம தெரியும், தர்மசாலை ஏற்படுத்தினார், இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கார், எல்லாம் நமக்கு தெரியும். பெருமான் சொல்றாங்க, உருவசியாம் வெப்பு தவிர்த்து உயிர்களை தொடர்ந்து வந்து பற்றி வதைக்கின்ற மிக கொடிய பசியாகிய வெப்பத்தை நீக்க சுகமளிக்கும், நீக்கி சுகமளிக்கும் விபுவே வருகன்னு அதுக்கு அர்த்தம். பெருமானுடைய பாடல். ஏன் அந்த பசிக்கு பெருமான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தே இலக்கிய இறைவனே. எப்பவுமே பெருமான் பாடல்களை முதல்லயோ இல்ல கடைசிலையோ இறைவனை புகழ்ந்து சொல்லிட்டு தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லுவாங்க. எட்டரும் பொருளே திருச்சிற்றம்பலத்தே இலக்கிய இறைவனே, உலகில் பட்டினி உற்றோர் பசித்தனர் கலையால் பரதளிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீரென நடுக்குற்றேன். இட்ட இவ்வுலகில் பசியனில் எந்தாய் என் உள்ளம் நடுங்குவது இயல்பே. பிள்ளைகள் ஒரு பாட்டு. பசி அப்படின்னு யாருக்கோ பசின்னு பெருமான் காதல விழுந்துட்டா உள்ளம் பகீர்னு நடுக்குதுதான். ஏன்னா அந்த பசியோட கஷ்டம் என்னங்கிறது அந்த ஜீவகாரியத்துல காலையில கல்யாணி சொன்னாங்க. அந்த பசியோட கஷ்டம் என்னங்கிறது அப்படியே ஒரு 34 கஷ்டம். உச்சில இருந்து பாதம் வரைக்கும் அந்த உடம்புல ஒரு ஒரு உறுப்பும் அந்த பசி நம்ம ஆகாரம் சாப்பிடலன்னா எப்படி தளர்ந்து போகும், கடைசியில உயிர் போகும் அபாயம்னு எழுதுவாங்க பெருமாள். அந்த அளவுக்கு அந்த பசி கொடுமையை பத்தி சொல்றதுனால இந்த பசி ஒட்டிய பிறரால் பெருமான் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கவங்க, ஒட்டினா ஒட்டி உரசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, பெருமானோடு சூழ்ந்து கலந்து இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ யாருக்கும் அவங்க பசியா சாப்பாடே இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீரென நடுக்குற்றேன். அதனாலதான் தர்மசாலையெல்லாம் ஏற்படுத்தி சாப்பாடு போடுறாங்க. நம்மளையும் ஜீவகாரண்யம் பண்ணு ஜீவகாரண்யம் ஒழுக்கம் கொடுத்து நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர சொல்லி, என்ன உனக்கு கஷ்டம் வந்தாலும், அது என்ன கஷ்டம் வந்தாலும், குழந்தையின்மை, நோய், பிணி, கல்வி, செல்வம், அறிவு, இதுல எதுல உனக்கு குறைபாடு இருந்தாலும் நீ ஜீவகாரண்யத்தை விரதமா கொண்டு பண்ணியானா உனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் போயிடுன்னு சொல்ற அளவுக்கு அந்த பசிக்கு உணவளிக்கிறதுக்கு பெருமாள் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க. அடுத்தது, விண்ணோரும் வேண்டி பரவும் ஒரு தெய்வ வெளியே வருக, முழுதுணர்ந்த முனிவர் அகத்தும் புறத்தும் ஒளிர் முத்தே வருக, விண்ணோரும் வேண்டும் பரமானந்த சுக விளைவே வருக. பெருமான் எப்படிப்பட்டவர்? பெருமானை வணங்கக்கூடாது அது இதுன்னு சொல்ற கூட்டம் ஒன்று இப்ப சன்மார்க்கத்துல வந்துட்டு. ஆனா இந்த அடியார் எழுதுறாரு, விண்ணோரும் வேண்டி பரவும் ஒரு தெய்வ வெளியே வருக, முழுதுணர்ந்த முனிவர் அகத்தும் புறத்தும் ஒளிர் முத்தே வருக, விண்ணோரும் வேண்டும் பரமானந்த சுக விளைவே வருக. இன்னொருனா யாரு? தேவர்கள், அப்புறம் முனிவர்கள், ரிஷிகள், இப்படி இந்த முத்தேவர் முழுதுணர்ந்த முனிவர் அகத்தும் புறத்தும் விண்ணோரும், இந்த முத்தேவர்கள் எல்லாரும் பெருமானை வேண்டி, பெருமான் அடைஞ்சிட்டார், அவங்களாம் இன்னும் அடையல, முயற்சிக்கிட்டே தானே இருக்காங்க. எப்படின்னு வேண்டி பரவும் ஒரு தெய்வ வெளியா வள்ளல் பெருமான். அதுக்கு பாட்டு, ஆற்றாத அடிச்சிறிய காய்ச்சல் மிக கொடுத்தே. பெருமான் தன்னை சொல்லிக்கிறார், ஆற்றாத அடிச்சிறியன்னு தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறது தானே பெருமானோட வழக்கம்னு சொன்னேன் இல்லையா. ஆற்றாத அடிச்சிறியருக்கு ஆற்றல் மிக கொடுத்தே, அம்மையுமாய் அப்பனுமாய் ஆதரித்து அன்புடனே போற்றாத குற்றமெல்லாம் பொறுத்தருளி என்னை இப்பூதலத்தால் வானகத்தால் போற்றி மதித்திடவே ஏற்றாத உயர் நிலைமேல் ஏற்றி எல்லாம் வல்ல இறைமையும் தந்தருளிய என் இறையவனே, எனக்கே தோற்றாத தோற்றுவித்த துறையே, என் உலத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே. அடிச்சிறியேன்னு தன்னை சொல்லிக்கிறார் பெருமான். ஆனா என்ன பண்ணாராம்? பூதலத்தால் வானகத்தால் எல்லாம் போற்றி மதிக்கும்படி இறைவன் என்ன பண்ணாராம்? ஏற்றாத உயர் நிலைமேல் ஏற்றி எல்லாம் வல்ல இறைமையும் தந்து, பெருமானுக்கு எல்லாத்தையும் தந்துட்டார்.
அகவல சொல்லுவாருல்ல, தன்னுடல் தன்னுயிர் தன்னுரை தன் செயல் தன் சித்து தன் செங்கோல் எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா. எல்லாம் வல்ல இறைமையும் தந்து அருளிய என் இறையவனே. இதுதான் அவர் அந்த வரியில இந்த அடியார் என்ன சொல்றாரு, இன்னோரும் வேண்டி பரவும் ஒரு தெய்வ வெளியே வருக. இப்போ இன்னொரு பாடம், வாழி என்றே என்னை மால் அயன் ஆதியர் வந்து அருட்பேர் ஆழி என்றே துதி தேத்த புரிந்தனை. பேராழின்னு புரிந்து ஆழி என்றே துதித்து அவங்க எல்லாம் துதிக்கிறாங்க. யார்? வாழி என்றே மால் அயன் ஆதி முத்தேவன் சொன்னேன் இல்லையா, மால் அயன் ஆதியர் வந்து அருட்பேர் ஆழி என்றே துதி தேத்த புரிந்தனை அப்படின்னு இறைவன் சொல்றாரு. அவர் இறைவன் அப்படி அவர் பெருமான அந்த நிலையில வச்சார். வச்சு என்ன பண்றார்? அற்புதம் ஈடுழி அன்றே என்றும் சாகா வரமும் உவந்தளித்தாய் வாழி மன்றோமும் அருட்பெரும் ஜோதி நின் மண் அருளே. பெருமான் அந்த நிலையை அடைஞ்ச உடனே அந்த முத்தேவர்கள் மால் அயன் ஆதியர் தேவர்கள் வந்து நீயே அருட்பேர் ஆழின்னு துதிக்கிறாங்க வள்ளல் பெருமான். அதுதான் இவர் அந்த வரியத்தான் இவர் என்ன சொல்றாரு, இன்னோரும் வேண்டும் பரமானந்த சுக விளைவே வருக. அடுத்த வரி, பக்தி சுவைக்கும் உயர்ஞான பழமே வருக. பக்தி சுவைக்கும் உயர்ஞான பழம். பெருமான் ஞான பழங்கிறார் பெருமான். இந்த பெருமானுக்கு எது விருப்பம்? பெருமான் எதை சுவைப்பார்னா பக்தி சுவைப்பார். பக்தி சுவைக்கும் உயர் ஞான பழமே வருகின்றார். பக்தினா இறைவனை புகழ்வதா சொல்றதா, அவன் பெருமையை சொல்றதா? இறைவனின் சரணாகதி பெருமான் என்னெல்லாம் பக்தி பண்ணாருன்னு சொல்லும் போது அவருடைய பாடல்கள்லாம் இறைவனோட பெருமையை சொல்ற மாதிரி, அவன் புகழை சொல்ற மாதிரி, தான் அடைந்த நிலை சொல்ற மாதிரி, இறைவன் கிட்ட இவர் சரணாகதி அடைஞ்சதை சொல்ற மாதிரி. அப்ப பெருமானோட பக்திக்கு எதை சொல்றது? உடல் குளிர உயிர் தழைக்க. இது அருட்பா பாடல், வருகை பதிக்கக்கூடிய பாடல். உடல் குளிர உயிர் தழைக்க உணர்ச்சி ஓங்க உளம் கனிய மெய்யன்பர் உள்ளத்தூடே கடலனைய பேரின்பம் துளும்ப நாளும் கருணை மலர் தேன் பொழியும் கடவுட்காவே விடலறிய எப்போல்வார் இறையந்தோறும் வேதாந்த மருந்தளிக்கும் விருந்தே. இறைவனை இப்படி புகழ்ந்து புகழ்ந்து ஒரு வரியா சொல்லிட்டு இருக்காங்க. வேதம் தொடலறிய வெளி முழுதும் பரவி ஞான ஜோதி வீதி தொழில்கின்ற ஜோதி தேவே. மகாதேவ மாலையில எல்லா பாடல்களும் இறைவன் அப்படியே புகழ்ந்து 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 சொல்றதா. இன்னொரு பாடல், பெருமான் இறைவன் மேல கொண்ட அந்த பிரியம் எவ்வளவு ஒண்ணு. தனித்தனி கடி பிழிந்து இறைவனை சொல்லும் போது அதற்கு ஊமையா கொண்டு வர பாடல் இந்த வரிகள் எல்லாம். தனித்தனி கடி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா இல்லை, கேட்கும்போது அப்படியே புரிஞ்சுட்டே வரும். தனித்த நாளும் தேன் பெய்து பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் சேர்த்தொருதியும் பருப்பிடியும் இரவி இனித்த நறு நெய் அடைந்தே இளஞ்சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும். இவ்வளவு ரெசிபி எல்லாம் தித்திப்பான ஐட்டம். தனித்தனி முக்கடி மாப்பலா வாழை எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு எடுத்துக்கணுமா, அதுல கொஞ்சம் தேங்காய் பால் உடணுமா, தேன் உடணுமா, சக்கரை போடணுமா, கற்கண்டு போடணுமா, எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பருப்பும் போட்டு நெய்யை ஊற்றி கிண்டி இளஞ்சூட்டில் இறக்கி கட்டி போடணுமா. பெருமானோட ரெசிபி. ஆனா இது ரெசிபி நினைச்ச இதை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஏதாவது இருக்கிற ஒரு உலகத்தில் இருக்க எல்லா சுவையான தித்திப்பான சுவை மொத்தம் அதுல இருக்கு. ஆனா இதெல்லாம் பூசு எடுத்த சுவை கட்டினும் இனித்திடும் தெள்ளமுது யாரு? இறைவன். இந்த இறைவன் அவ்வளவு தித்திப்பானவர். பெருமானோட பக்தி எந்த எல்லைக்கு போகுது பாருங்க. இறைவனை எந்த எல்லையில வச்சு சொல்றாரு? இனித்திடும் தெள்ளமுதே அப்படின்னு பாடுறாங்க. அனித்தமான திருப்பொதுவில் விளங்கு நடந்த அரசே அடி மலர்கென் சொல்லடியா அலங்கள் அணிந்தருள். பெருமானோட பக்தி சொல்லணும்னா பாடல்கள் நிறைய சொல்லிட்டே போகும். அடுத்த வரைக்கும் முத்தேக திறம்ப சழியாதோங்கும் அருட்செல்வா வருக சாதா கல்வி கரை கண்ட சதுரா வருக. உத்தேக சித்தி சுத்ததேகம் கணவதேகம் ஞானதேகம். உத்தேகம் பெருமான் அடைஞ்சார் இல்லையா, அதெல்லாம் அடைஞ்சுதானே அடுத்த நிலை போய் பேரின்ப சித்தி பெருவாழ்வும் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்து கடவுள் நிலையாகி அம்மயமாகி பெருமான் இருக்காங்க இல்லையா. அததான் சொல்றாங்க.
உத்தேக திறம் பெற்று அழியாத ஓங்கும் அருட்செல்வா வருக சாகா கல்வி கரக்கண்ட சதுரா வருக. முத்தேகம் பெற்றதுக்கு பெருமான் சொல்றாங்க, ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாக நின்றோங்குகின்றேன் அப்படின்னு பெருமான் சொல்றாங்க. நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கே பொது நன்னியதோர் வான் செய்த மாமணியன் கையில் பெற்று நல்வாழ்வடைந்தேன். ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாகி, ஞான தேகம் எல்லாம் எந்த ஸ்டேஜ்? சுத்த தேகம், கனவு தேகம், ஞான தேகம்லாம் ஒளி வடிவாக. ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாக நின்றோங்குகின்றேன். ஓன் செய்த விச்சை குனிக்க வல்லார் எவர் கூறுவனே. இது பெருமானே தன்னுடைய இதை தானே டெக்ளேர் பண்ணி சொல்றது. சாகா கல்வி கரக்கண்ட சதுரா வருக. பெருமான் அகவல்ல சொல்றாங்க, சாகா கல்வியில் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சத்குருவே. கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அளித்த சிவமே சிவமே. சாகா கல்வியில் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மென்மேலும் அன்பையும் விளைவித்து. அகவல் வரி. அப்போ அவர் சொன்ன வரிக்கே பெருமானுடைய அகவல்ல பெருமான் இந்த சாகா கல்வி அடைஞ்சாருங்கிறதுக்கு இப்ப என்ன சொல்றாரு? தேக திறம் பெற்று அழியாதோங்கும் அது செல்வா சாகா கல்வி கரை கண்ட சதுரம். இதெல்லாம் பெருமான் சாகா கல்வி அடைஞ்சது முத்தேக திறம் பெற்றது. அந்த வருகை பதிகம் 10 பாடல்கள்ல பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமே அப்படியே ஷார்ட்லிஸ்ட் பண்ண மாதிரி எல்லா பாடல்களையும் அப்படியே வரும். அடுத்த வரி, ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு உவப்போய் வருக. ஓடும் பொருளும், ஓடு அதுக்கு பிரயோஜனம் பொருள். இந்த ஓடும் பொருளும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா தங்கமும் தகரமும் வச்சுக்கலாம். ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கறது. யாராவது பார்ப்போமா? தங்கத்தை கீழே என்ன தங்கம் இப்ப வைக்கிற விலைக்கு கிராமே எக்கச்சக்க விலை, பார்த்தா சும்மா ஓடுவோமா? ஆனா அந்த தங்கத்தை பார்த்தா தகரத்தை பார்த்தா எப்படி அலட்சியம் பண்ணுவோமோ அத மாதிரி பெருமான் ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு போய் வருக. இதுவும் அதேதான், அதுவும் அதுதான். ரெண்டு பத்தியும் அக்கறை இல்லை பெருமானம். இதுக்கு உதாரணம் என்னன்னா, பெருமான் இந்த காசு, பணம், பொருள், சொத்து இதெல்லாம் இந்த வேட்டவரம் ஜமீன்தார் ஜமீனையே எழுதி தரேன்னு சொன்னப்போ ஜமீனை வச்சு நான் என்ன பண்ண போறேன், போய் அந்த உயிர் வழியெல்லாம் தடுத்து நிறுத்துன்னு சொன்னவங்க பெருமான். அதுல பெருமான் இந்த ஓடும் பொருளும் ஒன்றாய் பார்க்கிறாரு அப்படிங்கும் போது அந்த பொருள் மேல பெருமானுக்கு இச்சை இல்லைன்னு சொல்றதுக்கு பாடல், பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை நான் படைத்த அப்பணங்களை. பெருமான் என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சாரா? நான் படைத்த அப்பணங்களை. பெருமான் 12 வயசுல இருந்து பிரசங்கம் பண்றாங்க, சொற்பொழிவு பண்றாங்க. அதுக்கு அந்த தட்சணை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? அதைத்தான் அப்படி சொல்றதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். பெருமான் நான் படைத்த அப்பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன். அவங்க காசு கொடுத்தா வாங்கி இப்படி கணக்குல கேணியில போட்டு போயிடுவாராம் பெருமான். தெரியுதா? இதுதான் அவர் சொல்றாரு, ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிரசங்கம் பண்ண வச்சாங்கல்ல, அவங்க போய் சபாவரி அண்ணன் கிட்ட கொடுத்துருவாங்க. பொருளெல்லாம் அவங்க தம்பி இப்படி கணக்குல போட்டுடுறாரு, அதனால இந்தாங்க நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா பெருமான் இந்த பொருளெல்லாம் எரிஞ்சாரு இல்லையா? காசுலே பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லை நான் படைத்த அப்பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலும் எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய் குணம். குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எணிகளேன். இறைவன் கொடுத்தார் இல்லையா குணம்? என்னென்ன குணம்? குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எணிகளேன். கொடுக்கின்றேன் பிறத்தை அவர் அடைஞ்சது இல்லாம நமக்கும் கொடுக்கிறார் இல்லையா? கொடுக்கின்றேன் பிறத்தை நான் அடைஞ்சிட்டப்பா, நீங்களும் அடைங்க. அதுக்கு இதுதான் வழி, இதுதான் முறை, இதுதான் இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி அருட்பா உரைநடை மொத்தம் சொல்லி தராங்கல்ல. கொடுக்கின்றேன் பிறக்கே ஜனத்திலே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வதென்னே. பெருமானுக்கு இறைவன் அருள் கிடைச்சிருச்சு, அதை அப்படி சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, செறிவதில் மனத்தேன் காசிலே ஆசை செய்திலேன் இந்த நாள் அன்றி. இப்ப மட்டும் இல்ல, சின்ன வயசுல அறிவில்லாத சிறு பருவத்தும் அடுத்தவர் கொடுத்த காசு அவர் மேல் எறிவதும் வேட்டில் எரிந்ததும் எனக்குள் இருக்கின்ற நீ அறிந்ததுவே. பிரிவதெல்லாம் நின் அருட்பெரும் பொருளை பெற்றனன் பேசுவதென்று. இறைவனுடைய பொருள் அது கிடைச்சதுன்னா அதை கெட்டியா பிடிச்சுக்கிறாரு. காசு பணம் யாராவது கொடுத்தா இந்த வயசுல மட்டும் இல்ல, அப்படின்னா இந்த பாடல் பெருமான் கொஞ்சம் வளர்ந்து முதிர்ந்த பருவத்துல இருக்கும்போது எழுதினது. அப்போ சின்ன பருவத்திலேயே அவங்க கொடுத்த காசை தூக்கி சவுத்து மேல எறிவேன், அவங்க மேலேயே எறிவேன், ஆனா குணத்துல நீ கொடுக்குற பொருளை நான் எறிவதில்லைன்னு சொல்றாங்க. அப்போ இது
பெருமான் வந்து காசு மேல பொருள் மேல இந்த செல்வம் அதுல இந்த காலத்து சாமியார்கள்லாம் என்னன்னா உள்ள போய் அந்த ஆசிரமத்தை தோண்டினா அப்படி பணமும் கட்டி கட்டியான தங்கமும் கிடைக்கிறது. ஆனா பெருமான் நம்ம பெருமான் என்ன பண்றாங்க, கிணத்துலையும் குளத்திலையும் தேனிலும் எரிந்தாங்க. ஆனால் பெருமான் இந்த மாதிரி எந்த பொருளாதாரமும் இல்லாமல் தர்மசாலை தொடங்குறாங்க. எல்லாராலையும் சேர்ந்து அதை வந்து இந்த பண்டாரியார் அப்பாசாமி பண்டாரியார் அந்த வேட்டவலம் ஜமீன்தார் நான் அதை பொறுப்பெடுத்துக்கிட்டு செய்யமான்னு கேட்கும்போது எல்லாரும் சேர்ந்து செய்யணும், இந்த புண்ணியம் எல்லாருக்கும் பாகம் போகணும்னு பெருமான் சொன்னாங்க. பெருமான் ஏதாவது ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அங்கே எழுதி வச்சு அங்கேருந்து போயிட்டு இருந்ததா பெருமான் காலத்தில்? இல்லை, பெருமானுக்கு அதை நடத்துகின்ற ஆற்றல் இருந்தது. அதுவும் வரலாறு எப்படி சொல்லுது, பெருமான் வந்து ஒருத்தர் வந்து சொல்றாராம், நாளைக்கு சமைக்கிறதுக்கு அரிசி கையிருப்பு குறைவா இருக்கு, என்ன கையா பண்றதுன்னு வந்து பெருமான் கிட்ட சொல்லும் போது பெருமான் சொல்றாங்களா வரும் போ அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடி பெருமான் ஒரு நிமிஷம் நிஷ்டையில தளத்துல இருந்து மறுநாள் 3 வண்டியில வருதான். ஏதோ ஊர் எங்க பக்கத்துல இந்த ஊர் பேர் டக்கு ஞாபகம் வரல, அந்த வடலூர் சுத்தி இருக்கிற ஊர் தான். எங்க இருந்து வருது, யார் சொன்னான்னா கனவுல வந்து பெருமான் உத்தரவு தந்தார், அது மூலயமா வருதுன்னு சொல்றாங்க. பெருமான் கிட்ட பணம் சொத்து இல்ல, ஆற்றல் இருக்கு. எதை நடத்தணும், எப்படி நடத்தணும், யார் மூலியமா நடத்தணும், எல்லாம் பெருமான் கிட்ட அந்த ஆற்றல் இருக்கு. சாப்பாடு குறைஞ்சி போச்சு, திடீர்னு எல்லாம் பந்தி முடிச்ச நேரம் சாப்பாடு குறைஞ்சி போச்சு, திடீர்னு சாப்பிட வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை, என்ன பண்றதுக்கு போய் அந்த ஆளுமை அங்கே நடத்துறவங்க போய் பெருமான் பிச் எல்லாம் போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் போய் என்ன பண்றாங்க, தானே தன் கையால எடுத்து பரிமாறுறாங்க. அங்க எப்படி வரும் அக்ஷய பாத்திரமா, பெருமானுடைய திருக்கரம் அமுத சுரவி அந்த உணவு படைத்து அவர்கள் பசி போக்கின்ற அளவுக்கு பெருமான் கிட்ட ஆற்றலும் வல்லமும் இருந்தது. அந்த நேரம், அந்த எமர்ஜென்சி நேரம், அந்த தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், கொலை வச்சு கொதிச்சு சோறு பொங்கி போனதுக்கு நேரம் ஆகும், வந்தவங்களுக்கு பசி இருக்கும். பெருமான் அவங்க வந்து சொன்னவங்க கவலையா சொன்னாங்க, பிச் இலை போடுங்கான்னு சொன்னாங்க. பிச் பெருமானுடைய பஞ்சில இலை, அந்த அளவுக்கு பெருமானுடைய ஆற்றல். ஆனா பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றில்லைன்னு சொல்றாங்க. அதான் பெருமான் இந்த அடியார் சொல்றார், ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு உவப்போய் வருகன்னு சொல்றாங்க. அடுத்தது இதுதான் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், உவப்புடனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பதியே வருக. 6000 பாடல்கள் பெருமானுக்கு பாடல் எழுதுறது பிடிக்கும்னு இவர் சொல்றாரு. உவப்புடனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பதியே வருக. 6000 பாடல்கள். அந்த பாடல்கள் பெருமான் எழுதினாரு நம்ம சொல்றோம், ஆனா பெருமான் அதை எவ்வளவு விருப்பமா எழுதினாருங்கிறதுக்கு பெருமான் பாடலே அதுல என்ன சொல்றாங்க, பெருமான் சொல்றாங்க, உருவத்திலே சிறியேனாகி, சின்ன வயசு உருவத்திலே சிறியேனாகி யூகத்தில் ஒன்றும் இன்றி தெருவத்திலே சிறுகால் வீசி ஆழிட சென்ற அந்த பருவத்திலே, யூகத்துல மனசுல ஒன்றும் இல்லை, யூகிச்சு கற்பனை பண்ணி எதுவும் சொல்ற அளவுக்கு சின்ன குழந்தை இல்லையா, உருவத்திலே சிறியேனாகி யூகத்திலே ஒன்றும் இன்றி தெருவத்திலே சிறுகால், கால் வீசி ஆடுற குழந்தைங்க விளையாட போறத அப்படி சொல்றாங்க. தெருவத்திலே சிறுகால் வீசி ஆடிட சென்ற அந்த பருவத்திலே, அந்த விளையாட்டு பருவத்திலேயே அறிவழித்தே உன்னை பாடச் செய்தாய். பெருமான் எந்த சின்ன வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா, அந்த விளையாட்டு பருவத்திலேயே என்னை பாடச் செய்தாய். அருவத்திலே உருவானோய் என் கண்ணலி யாக்குள்ளதே. அப்போதுல இருந்தே பெருமான் பாடுறாங்க. அடுத்தது இந்த பாட்டு கேளுங்க. பழம் பிழி மதுர பாட்டலையெனினும் பக்தரும் பித்தரும் பிதற்றும் கிழப்பெரும் பாட்டும் கேட்பது உன் உள்ள கிளர்ச்சி என்று அறிந்த நாள் முதலாய். பழம்பிழி மதுர பாட்டு அப்படியே வெண்பா, வெளிவெண்பா, ஆசிரியன்பா, என்னென்ன இலக்கணம் இலக்கியம் என்னென்ன உண்டோ அந்த மாதிரி எல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு செய்யுள் எழுதி அதை பாடுறதை அதை யாராவது பாடி கேட்கறது மட்டும் இறைவனுக்கு சந்தோஷம் இல்லையா. பழம்பிழி மதுர பாட்டல எனினும், அப்படிப்பட்ட பாட்டா இல்லைன்னாலும் பத்தரும் பித்தரும் பிதற்றும், என்ன மாதிரி ஆளு அப்படின்னு வச்சுக்கோங்க, பித்தர், பத்தரும் பித்தரும் பிதற்றும், பிதற்றல்னா ஏதாவது வளர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பக்தரும் பித்தரும் பிதற்றும் கிழம்பெரும் பாட்டும் கேட்பது உன் இறைவன் அவ்வளவு சந்தோஷமா கேட்பானா. பக்தர்கள் உளரும் உளறல், ஆனா பக்தர்களா இருக்கணும். நீங்க அங்க சும்மா போற வாரம் உளர்றது, பைத்தியக்காரன் உளர்றது இல்லை. பக்தரும் பித்தரும்
பிதற்றும் கிளம்பர பாட்டும் கேட்பது இறைவனுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அப்படி பிடிக்கும்னு தெரிஞ்ச நாள் முதல் பெருமாள் என்ன பண்றாங்களாம், அறிந்த நாள் முதலாய் வழங்கு நின் புகழே பாடுகின்றேன் மற்றொரு பற்றும் இங்கறியேன். இறைவன் புகழே பாடுறாராம், வேற எது மேலேயும் பெருமானுக்கு பற்று இல்லையாம், இறைவன் புகழே பாடுறார். சழங்குடைய உலகில் கலருதல் அழகோ தந்தையும் தாயும் நீ உன் புகழே பாடிட்டு இருக்கேனே, நான் கலந்து போலாமா, இது நியாயமா, உலகில் கலருதல் அழகோ, நீதானே என்னோட தந்தை தாய் என்னோட அப்பா அம்மாலாம் நீதானே, நான் கலரலாமா. அழம்பிழி மதுரை பாட்டு இல்ல, அத்தரும் பிதற்றும் கிளம்பெறும் பாட்டும் கேட்பது உள்ள கிளர்ச்சி, இறைவனுக்கு உள்ள கிளர்ச்சி ஆகுமா. ஏதாவது பிதற்றினா பக்தரை இருந்து பிதற்றும், உனக்கு கிளர்ச்சி தெரிஞ்ச நாள் முதலாய் வழங்கு நின் புகழே பாடுகின்றேன். ஆனா பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் பிதற்றலாம். என்ன மாதிரி பாடல்கள் அருப்பா முழுதும் என்ன மாதிரி பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இறைவனுக்கு பிடிச்சுதானே வந்து இது பண்றாங்க. பெருமாள் இன்னொரு வேண்டுதல் வைக்கிறாங்க, இன்னல் உலக இருள் நடையில் நாள்தோறும் புன்னவரும் நெஞ்ச துடு கழிய நல்லோர்கள் உன்னலூரும் தெள்ளமுதே. இறைவன் வந்து கெட்டவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அவங்க இன்னல் அறுந்து போறதுக்கு உதவி பண்றாங்க இறைவன். அப்படி உன்னலூரும் தெள்ளமுதே ஒற்றி அப்பா என் வாய் முந்தன் அடைவே பாடி தழும்பேற காணேனோ. இந்த ஒற்றியில இருக்க இறைவனை புகழ சொல்லிட்டு என்னோட வாய் தழும்பேறணுமா, பாடி பாடி. வேற்று மதத்தினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொழுகை பண்ணி இந்த இடம் முழுக்க அவங்களுக்கு கருப்பாரு. ஒன்றும் இல்லை, எங்க அப்பா மூப்ப அப்பா அவரோட 2 கால் முட்டியும் பாருங்க, 2 கால் முட்டியும் காய்ச்சி போயிருக்கோம். நமஸ்காரம் பண்ணி பெருமானை நமஸ்காரம் பண்ணி அவரோட 2 கால் முட்டியும் காய்ச்சி போயிருக்கோம். நீங்க பாருங்க, வேட்டி மடிச்சு கட்டி இருக்கும் போது பாருங்க தழும்பேறுதல். இப்ப எங்க அப்பா நமஸ்காரம் பண்ணி தழும்பேறி போச்சு. பெருமான் சொல்றாங்க அந்த பாடு, அந்த உவப்புடனே பாடும் தொழிலை மேற்கொண்டாங்கிறதுக்கு நான் சொல்றேன் அந்த ஒப்புமை பாடல். பெருமான் சொல்றாங்க உன் புகழை உந்தன் அடைவை, அடைவுனா பெருமை, இறைவனோட பெருமை, உந்தன் அடைவை பாடி தழும்பேற காணேனோ. அவ்வளோ பெருமானுக்கு பாட்டு எழுதுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா. அடுத்தது பரிவுடனே, அடுத்த வரி பரிவுடனே கூடும் அடியார் குருவ வந்த குருவே வருக. பெருமாள் ஒரு இச்சையாளந்தாய் பாடல்கள் பிள்ளை பெருமத்துல ஒரு பாடல்ல சொல்றாங்க, தங்கமே அடையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோவில் கண்டிடவும் துங்கமே பெரும் சற்சங்கம் நீடூழி துலங்கமும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நிந்தனை பாடியாடவும் நிச்சயகான் என்றாய். முதல் வரைக்கும் இந்த பாட்டு பொருந்தும். ஓப்புடனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பெருமாள் சங்கத்துல பாடி ஆடணுமா. பெருமாளுக்கு அவ்வளோ ஆசைன்னு சொல்றாங்க பாடுறதுக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா பெருமான் வந்து பரிவுடனே கூடும் அடியார், சங்கம் கூடி எங்கெல்லாம் கூடி இருக்கோ அங்க பெருமான் வந்து கூடணுங்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. இன்னொரு சொல்றார், ஆடுகின்ற சேவடிக்கே ஆளானே மாலாத ஆக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்து நடுவிருந்து குலாவுகின்றேன். எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம், கூடுகின்ற சன்மார்க்கத்து நடு இருந்து குலாவுகின்றேன். பெருமான் இப்போ இங்க என்ன அங்க சிலையா இருக்காங்க, இங்க படமா இருக்காங்க, உள்ள வந்து அந்த இடத்துல வந்து விக்கிரகமா இருக்காங்க. ஆனால் தோன்றாத்துறையா இருக்கும் பெருமான் இங்க எங்கேயாவது இருந்து கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்து நடு இருந்து குலாவுவேன்னு சொன்னவர் இங்கேயும் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அடுத்தது துரியபரம் ஜோதி நிலையை காட்ட வந்த துறையே வருக. மாமா தட்டிட்டாங்க, இந்த வரிக்கெல்லாம் நான் நீட்டா போக முடியாது, நான் முடிக்கிற இதுக்கு வந்துடுறேன். இறைவன் என்ன துரியபரம் ஜோதி நிலையை காட்ட வந்த துறையே வருக. சூக்குமத்தை விண்டால் அனைத்தும் விளங்கும் என விரிப்போம். சூக்குமம் என்ன, இறைவன் யாரு, தெய்வம் எப்படிப்பட்டது, நாம எப்படி அடையணும், அது எல்லாத்தையும் பெருமான் எப்படி விண்டு கூட்டு கொடுத்துட்டாங்கிறத தான் இவர் இங்க சொல்ற. அதுக்கு பெருமான் தெய்வம் யாருன்னு சொல்லிட்டாரு, தெய்வம் என்னன்னு விளக்கி சொல்லிட்டாரு. எல்லாம் இதெல்லாம் வந்து பெருமான் வந்து இந்த தெய்வம் யாருன்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு பெருமான் வச்ச பெயர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அந்த மாதிரி அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு பெருமான் அந்த பெயர் வச்சாரு. எல்லாம் எந்த சாமி, எல்லாம் தான் உடையது, எல்லாம் ஆனது, எல்லாம் வல்லது, ஒன்றும் இல்லாதது எல்லாம் சொன்னாங்க. அந்த பெயர் தான் திருச்சிற்றம்பலம் நிலை. தெய்வம் ஒன்றை கண்டீர், அந்த கண்டீருங்கிறதுக்கு
பெருமான் வச்ச பெயர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். நம்மளுடைய தெய்வத்துடைய பெயர் ராமலிங்க சுவாமி இல்லையா? இதே அடியார் சொன்னேன் இல்லையா, கூடலூர் சிவ துரைசாமி தேசிகர். அவரு இந்த 10 பாடல் இல்லாம இன்னொரு பாடலும் எழுதுறார். அடியார் துதி பாடல் பெருமான் மேல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டெய்லி சொல்ற பாடல். வாராத வல்வினை நோய் வந்தால், வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று ஆர் சொன்னார், எங்கள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் போவே பிணி. நம்ம டெய்லி சொல்லிட்டு ராமலிங்காபயம் 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 எல்லாம் சொல்லிட்டே இருக்கோமே. பெருமான் பேர் சொன்னால் போவே பிணின்னு அதே அடியார் தான் சொல்லியிருக்காரு. நாமும் பெருமான் பேர் சொல்வோம், பெருமானை தொழுவோம், பெருமானை துதிப்போம், அவர் சொன்ன வழி நடப்போம், பெருமான் வழி நடப்போம். நாமும் நம் ராமலிங்க தெய்வம் வள்ளல் பெருமான் பெயர் சொன்னால் பிணி மட்டும் இல்லைங்க, என்ன விதமான கஷ்டம் துயர் பெருமான் காத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேடா குறையே குறைன்னு பெருமான் சொல்லுவாங்க. என்ன வேணாலும் பெருமான் கிட்ட கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். கருணை நிறைந்து வழியும் அருட்கடல் நம் வள்ளல் பெருமான். அவரை தொழுவோம், வணங்குவோம், போற்றி துதிப்போம். நன்றி, வந்தனம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம்.